நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு பலத்த பாதுகாப்புடன் இன்று நடைபெறுகிறது. 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. ஆனால் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்தது உறுதி செய்யப்பட்டதால் 22,80,000 பேர் எழுதிய அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு பலத்த பாதுகாப்புடன் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் சுமார் 5,500 மையங்களில் 22 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 307 தேர்வு மையங்களில் சுமார் 1,42,500 பேர் நீட் தேர்வை எழுதவுள்ளனர். மீண்டும் வினாத்தாள் கசிவு முறைகேடுகள் எதுவும் நடைபெறாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல தேர்வு மையங்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாகவே வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டன. தேர்வு பணிகளில் சுமார் 2 லட்சம் அலுவலர்கள் ஈடுபடுகின்றனர். அனைத்து நீட் தேர்வு மையங்களும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறவுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாலை 6:20 மணி வரை தேர்வு எழுதலாம். தேர்வு மையத்திற்குள் செல்ல காலை 11 மணி முதலே தேர்வர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். மாணவர்கள் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும். தேர்வறைக்கு செல்லும் முன்பு மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட உள்ளனர். ஆள் மாறாட்ட மோசடியை தடுக்க ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சோதனையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மதம், கலாச்சாரம் சார்ந்த ஆடைகள், வளையல், மோதிரம், கம்மல், மூக்குத்தி, செயின், கண்ணாடி, தாயத்து, பெல்ட், அதிக உயரம் கொண்ட ஷூக்கள், காலணிகள் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன், கால்குலேட்டர், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு கருவிகளையும் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை இம்மாத இறுதிக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளது.